சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் திரு சாகுல் அமீது அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. மணிமகுடம் யாருக்கு என்ற கேள்வியை நாம் வைத்தால் சின்ன புள்ளைக்கு கூட சொல்ல, அம்மா டிவிக்கு ஓட்டு போடு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் அந்த அம்மா டிவிக்கு சொல்லுமா, அம்மா டிவிக்கு சொல்லுமான்னு வைரல் ஆகிட்டு இருக்கு. இது நாடறிந்த உண்மை. அப்ப மகுடம் யாருக்கு என்று முடிவாகிவிட்டது. ஏன் மகுடம் அதை நோக்கி போகிறது? உங்கள்ட்ட தான் மணிமகுடம் இத்தனை நாள் இருந்துச்சு. அந்த மணிமகுடத்தை வைத்து நீங்கள் செய்தது என்ன? நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. 82, 86, 78, 76, 72, 74, 73 இதெல்லாம் சட்ட சைஸ் இல்ல, திமுக அமைச்சர்களோட வயசு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் அந்த பாதி நேரம் ஆஸ்பத்திரியிலே கழிக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் ஆட்சி பொறுப்புல வச்சுக்கிட்டு இருந்தா இது என்ன? இது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 3 முத்தாய்ப்பான வேலைகளை செய்கிறது. ஒன்று வாரிசு அரசியல், இன்னொன்று போலி சமூக நீதி, மூன்றாவதாக போதை கலாச்சாரம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதை செய்பவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற பொழுது இந்த அரசு அதை கண்டும் காணாமல் இருக்கிறது. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். சாதாரண விஷயத்துக்கு வருகின்றேன். திமுகவிற்கு முகவரி தந்தவர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் என்பது புதுக்கோட்டை வரை நீளும், நாகப்பட்டினம் வரை நீளும், திருவாரூரை உள்ளடக்கியது. இப்படி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே 59 52 சாரி எனக்கு தெரியாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன் வீட்டினுடைய முகவரியை தந்தவர் ஒரு இஸ்லாமியர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, அது மட்டும் இல்ல, தலைச்சுமையாக கருணை ஜமால் என்பவர் கருணாநிதி பிரசன்ட் ஒன்று வைத்துக் கொண்டு முரசொலியை தடை செய்த போது தலைச்சுமையாக வீடு வீடாக கொண்டு சேர்த்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிதி நெருக்கடி வருகின்ற போதெல்லாம் மரியாதைக்குரிய இசை முரசு நாகூர் ஹனீஃபா அவர்கள் பணம் கொடுத்து உரியவர்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களை ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி ஒத்த சீட்டு ஆள ஆக்கி புட்டீங்களையா? இதுதான் உங்களுடைய சாதனையா நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு பட்டியலின சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தலைவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் நடு வீதியிலே பட்ட பகலிலே வெட்டி கொல்லப்படுகிறார். இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது இன்று வரை இந்த குற்றவாளிகள் மீது? இத்தனை ஆண்டு சாரி எனக்கு தெரியாது. ஆட்சி செய்தீர்களே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அதை தாண்டி முக்கிய இலாக்காக்களாக இருக்கக்கூடிய நிதித்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, கலால்துறை, இப்படி மின்சாரத்துறை உட்பட முக்கிய இலாக்காக்கள் எத்தனை முறை பட்டியலின சகோதரர்களுக்கு, எளிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அல்லது உங்கள் கட்சியிலே ஆட்சியிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு நீங்கள் பொறுப்பாக தந்தீர்கள் என்பதுதான் என்னோட கேள்வி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எப்படி சமூக நீதி காவலர் ஆக முடியும்? இல்ல, உங்க ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இங்க பாருங்க, இங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக. இந்த ஆட்சி தான் நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பூச்சாண்டி காட்டுறீங்க. வாரா பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி மோடி வர்றா ரயில் வண்டியிலே. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. ரயில் வண்டியிலே, மெயில் வண்டியிலே, வாரா பூச்சாண்டி ரயில் வண்டியிலே. பூச்சாண்டி காட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மோடி பூச்சாண்டி காட்டுறீங்களா ஐயா? மக்களை ஏமாற்றுறீங்களா? உங்கள் ஆட்சியுடைய நீங்க தான் வாரிசு அரசியல் பட்டம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. கிளை செயலாளர் மகன் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் மகன் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளருடைய மகன் மாவட்ட செயலாளர், மற்றபடி ஒரு அமைச்சருடைய மகன் அமைச்சர், எம்எல்ஏ மகன் எம்எல்ஏ. இந்த சபா இப்பவே கண்ண கட்டது. என்னையா வேலை? இந்த சாகுலத்துக்கு என்ன வேலை? இளைஞனுக்கு என்ன வேலை? அதான் வந்து உட்கார்ந்துருக்கான். எங்களுக்கு என்னைக்கு அன்னைக்கு சரி, நீங்க வாரிசு பண்றீங்கல்ல. இஸ்லாமியர்கள் பொருளே இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக இருந்தவர் சாதிக் பச்சா அவர்கள். பொருளாளி கிடையாது, கட்சியிலே நிதி இல்லை. அந்த காலகட்டத்தை ஒரு 18,000 துண்டு விழுகிறது. தன் கைப்பணத்தை போட்டு அதை கட்டிவிட்டு வந்த சாதிக் பச்சாவுடைய குடும்பத்திற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த நீதி என்ன? நடத்த நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏழை எளிய படித்த இஸ்லாமிய இளைஞர்கள், சிறுபான்மை மக்கள், பட்டியலின சகோதரர்கள் உங்கள் போலி சமூக நீதி முகத்திரையை கிழித்து தொங்க விடுவார். திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய ஓட்டர் நம்ம பாதுகாப்பா இருக்கு, இன்டாக்டா இருக்கு நம்ம கூட்டணி. பெரிய ஓட்டர், மிகப்பெரிய ஓட்டர். கதை இப்படி போகுதா?
உங்க ஓட்டுல விழுந்திருக்கு உங்களுக்கே தெரியல. நீங்க திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. திமுக சரி, இவ்வளவு பேசுறீங்களே, ஆனா உங்க கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் திமுக அதிமுகல இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதாவது இது எப்படி இருக்குன்னா, என் தாயும் தந்தையும் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இதான் தப்பு செய்றீங்க. நன்றி நன்றி நன்றி. இங்க வேலை வாய்ப்பு எங்கயாவது இருக்கா? வேலை MBBS MD MBA BE BL படித்தவன் ஸ்விக்கி சொமட்டால வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. How do I tell you? ஸ்விக்கி சொமட்டால வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா? கால் டாக்ஸி ஓட்டுறானா இல்லையா? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலதா? இதுதான் உங்க ஆட்சியின் காட்சியா? ஆட்சியா இங்கு நடக்கின்றது. ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆட்சி நடக்கின்றது காட்சி. உங்கள் மகனுக்கு மகனும் சூடுகின்றீர்கள். உங்கள் மகள் மருமகள் எல்லாம் இன்று களத்திலே களப்பணி அல்ல, இது கரைபடைந்த பணி. தமிழகத்தினுடைய கழகப்பணி நீங்கள் செய்வது. நீங்கள் நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. செய்வது கழகப்பணி அல்ல, தமிழகத்தின் கலங்கப்பணி. தமிழினத்துக்கே கலங்கம் துணைத்தரப்பு வேண்டிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சொல்கின்றேன், வருகின்ற தேர்தலில் மணிமகுடம் சூடி தளபதி அவர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவர், விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர், எங்கள் தலைவர் விஜய் விசில் சத்தம் உலகம் நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பை தள்ளிக்கிட்டு கேட்கும். வெடிக்கும் விசில், துடிக்கும் விசில், நிச்சயம் நடக்கும் விசில். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நன்றி, வணக்கம்.